இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 15th எபிசோட தான் பார்க்க போறோம். மிடில் ஸ்கூல் 3வது வருஷம். சோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 இயருமே சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிட்டாங்க. இப்போவுமே ஃபைனல் மேட்ச் இதுலயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து 3 வருஷம் ஹேட்ரிக். ஆகாஷ் அண்ட் ரியோட்டாவை தவிர அங்க பெருசா மத்த 3 பேர் இந்த ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி எல்லாம் தெரியல. பட் ஆப்வியஸ்லி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. மேட்சை பத்தி பெருசா கவலை இல்லை, ஏன்னா எப்படியும் ஜெயிச்சிரும்னு தெரியும். ஆனா இந்த அவமனே பையன் தான் இருக்கிற எல்லாத்த விடவுமே பயங்கர ஒரு மாதிரி மோட்டிவேஷனே இல்லாத ஒருத்தனா இருந்திருப்பானா. கோச் கூட சொல்லியிருந்திருப்பாரு, அவனை யாரும் மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு. அப்படி சொன்ன கோச் இப்ப இந்த ஃபைனல்ஸ்ல ஒரு டைம் அவுட் கிடைக்கும் போது நம்ம அவமனே பையனை தனியா உட்கார வச்சுட்டு, உங்ககிட்ட பயங்கரமான திறமை இருக்கு அப்படிங்கறது நீ ஒன்ஸ் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணும் போதே நான் அதை அக்னாலேஜ் பண்ணேன். அந்த திறமை வளர வளர உனக்கு கடைசியில இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தான் கொண்டு வந்து விடும் அப்படிங்கறதுமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா எனக்கு அதை முதல்லயே வார்ன் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது. உன்னோட திறமைங்கிறது இந்த அளவுக்கு வளர்ந்து நீ இந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனா நீ இந்த இடத்துலதான் கரெக்டா ஒரு முடிவு எடுக்கணும். நீ நடுவுலயே விட்டுட்டு போயிடாத. உனக்கு இது பிடிக்கல, இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்லாம் தோணும், ஆனா விட்டுறாத. உன்னை இன்ட்ரெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாமே மாற செய்யும், ஆனா உடனடியா மாறாது. பட் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கடைசியில எதுவுமே இருக்காது. அதனால கொஞ்சம் நேரம் தாக்குப்பிடி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சோ ஒன்ஸ் மிடில் ஸ்கூல் விட்டு ஹை ஸ்கூல் போனோடனே எங்கேயாவது விட்டுட்டு ஓடிடாதரா அப்படிங்கறதான் அப்படி சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மேட்ச் கன்டினியூ ஆக ஆப்போனன்ட் ஸ்கோர் பண்ணதை விடவுமே 2 மடங்கு அதிகமா ஸ்கோர் பண்ணி அங்க ஜெயிக்கிறாங்க. ஒன்ஸ் இப்படி 3 தடவை இன்டர் மிடில் ஸ்கூல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இனிமேலும் இவங்க 5 பேரையும் ஒரே டீம்ல வச்சிருக்கிறதுங்கிறது கரெக்டா இருக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கோச்சுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த அட்வைசர் தான் இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரா. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கு லைக் ரொம்ப வயசானவர், ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, ஆகையால் அவர் இனிமேல் கோச் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த அட்வைசர் தான் அந்த டீமுக்கு ஒரு கோச்சா இருந்திருப்பாரு. பசங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஆனா சொல்லிக் கொடுக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. வெறும் பிராக்டிஸ் மேட்ச்லயே பார்த்தா அந்த முராசகில பயங்கரமா டெவலப் ஆயிருந்திருப்பான். ஆகாஷி கேட்பான், நீ பாஸ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தும் ஏன் பாஸ் பண்ணாம நீ அப்படியே விட்டுட்டான்னு கேட்டா, எப்படி பார்த்தாலும் நான் ஸ்கோர் பண்ணேன், உனக்கு பாஸ் பண்ண என்ன பாஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லி கேப்டனோட பேச்சையும் பெருசா அந்த முராசகி மதிக்காத மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவன் நாட்கள் போக போக பயங்கரமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருந்திருப்பான், பயங்கரமா பவர்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிருந்திருப்பான். இதை மோமோவும் கவனிச்சிருந்திருப்பா. இதே மாதிரி தான் அவமனேவும் பயங்கர வேகமா அவனோட திறமை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டான். இனி தன்னை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அப்படியே மேட்சஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதே விஷயம் தான் முராசகிக்கு நடக்குதுன்னு யோசிக்க, இன்னொரு பக்கம் மிடோரிமா இருக்கிறான்ல, அவன் எப்பவும் போல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்க சும்மா ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. அண்ட் எப்பவுமே நடுவுல இருந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றவன் இந்த தடவை அப்படியே திரும்பி அங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பாஸ்கெட் இருக்கும்ல, என்னால இந்த கோர்ட்டோட எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணியிருந்திருக்க, அவனால அதை பண்ணியிருந்திருக்கவும் முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் அவங்க பாஸ்கெட் பால் டீமோட அட்வைசர் கிட்ட ஸ்கூலோட சேர்மன், இனி நடக்கிற எல்லா அபிஷியல் மேட்ச்லயும் இந்த பசங்க 5 பேரையும் ஒரே டீம்ல போட்டு விளையாட வைங்க, ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒரு மேட்ச் கூட தோத்ததில்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருந்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்கூலை பத்தி கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்றதுக்கு அவனுங்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலோட செல்ஃபிஷ்னஸ்க்காக பசங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்துல பெருசா அந்த அட்வைசருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் வேற வழி இல்லை. குரோக்கோவும் மோமோவும் இன்னைக்கு முராசகி என்னப்பா அப்படி பிஹேவ் பண்ணா அப்படின்னு பேசிட்டு வரும்போது தான் மேபி அவனும் அவமனே மாதிரி ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு கவலை 2 பேருக்கும் இருக்க செய்யும். ரொம்ப முக்கியமா மோமோலாம், எங்கேயாவது அவமனே விட்டுலாம் பிரிஞ்சு போயிடாதப்பா, 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருங்கன்னு கேட்டிருந்திருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம அக்காஷி அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா இந்த பயங்கர ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாரு போல, அவங்க பையன்கிட்ட இருந்தா நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாரு. கவலைப்படாதீங்க, உங்களை கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அக்காஷி கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவமனே கூட இருக்கிற பசங்க கிட்ட, என்னடா ஒழுங்கா பால தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ற பசங்க கூட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து வந்திருப்பான். பின்னாடி வந்த கோச், அந்த புது கோச்சுமே அவமனேக்கு அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிப்பாரு. இருந்தாலும் நான் அவனை திருப்பியும் பிராக்டிஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போனா கண்டிப்பா இவன் டீமை விட்டு போறதுக்கே வாய்ப்பு இருக்குது, சேர்மன் நம்ம சீட்டை கிழிச்சிருவாருன்னு, நீ இனிமேல் பிராக்டிஸுக்கு வர தேவையில்லை, பட் அதுக்கு பதிலா பிராக்டிஸுக்கு வராம கேமுக்கு ஒழுங்கா மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும் சரியானு சொல்லியிருந்திருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம குரோக்கோ அவங்க அவமனே மீட் பண்ணி, கமான் வா பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல அதெல்லாம் முடியாது, அங்க மட்டும் என்ன பண்றது, எப்படி ஆப்போனன்ட்ஸ் என் கூட மேட்ச் ஆட முடியாம மனசு விட்டுறானுங்களோ அதே மாதிரி என் கூட விளையாடுற மத்த பசங்களும் மனசு விடணும்னு எதிர்பார்க்கறியான்னு கேட்டதுக்கு, இல்ல எனக்கு புரியுது, இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கன்சோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவமனே அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். உனக்கு என்னடா புரிய போகுது, நீ சரியான ஒரு தொம்ப, நீ ஒரு வீக்கான ஒருத்தன், நான் ஒத்துக்கிறேன் நான் வீக்கான ஒருத்தன் தான், இருந்தாலும் வீக்கான ஒருத்தன் அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு இல்லையே, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை யூஸ் பண்ணி உனக்கு பாஸ் பண்ண ட்ரை பண்றேனேங்கும் போது தான் அவமனே ஒரு விஷயத்தையே சொல்லுவான். ஒன்ஸ் மிடில் ஸ்கூல் நேஷனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எந்த பாலை பாஸ் பண்ண, நான் எந்த பாலை பிடிச்சேன் அப்படின்னு கேட்பான். இன்னும் சொல்ல போனா அந்த கடைசி மேட்சுக்கு அப்புறம் நீ ஒரு பால் கூட போட்டதில்லை, உன் பாலை எப்படி பிடிக்கிறதும் கூட நான் மறந்துட்டேன்டான்னு சொல்லுவான்.
ஏன்னா குரோக்கோவோட அந்த அக்யூரேட்டான பாசஸ் இல்லாம கூட என்னால ஒரு மேட்சை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவுமனேக்கு ரொம்ப கிளியரா தெரியும். பிராக்டிஸ் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது நம்ம முராசகியும் என்னப்பா கோச் அவுமனேக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு, அதனால அந்த பெர்மிஷனை நானும் எடுத்துக்கிறேன், பிராக்டிஸ்க்கு இனிமேல் வர தேவையில்லை, மேட்சை ஜெயிச்சு கொடுத்தா போதுமானதானு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்கும்போது அகாஷி அங்க அலோவ் பண்ற மாதிரி தெரியலையா. அண்ட் அதுக்கு முராசகி இங்க பாரு அகாஷி, மத்தவங்களை தாண்டி நான் என்னைக்கும் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான காரணம் என்னைக்கும் என்னால உன்னை தோக்கடிக்க முடியலங்கிற ஒரே ரீசன் தானே தவிர வேற எதுவும் நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காத, ஏன்னா இப்போதைக்கு என்னால உன்னை கூட தோக்கடிக்க முடியுங்கிற கான்பிடன்ஸ் இருக்குடான்னு சொல்லியிருந்திருக்கேன். சரி அப்படியான்ட்டு அக்காஷி முராசகிய சேலஞ்ச் பண்ணியிருந்திருப்பான். கமான் 1-on-1 ஆடுவோம், யாரு மொதல் 5 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு. ஆரம்பிச்ச உடனே முராசகி தான் கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் எடுத்து லீடிங்ல இருப்பானா, போடு அக்காஷியை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டான்டா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அக்காஷிக்கு அப்படியே பயங்கரமா பதற ஆரம்பிச்சிடும். தூக்க போறனா அக்காஷியான நான் தூக்க போறனா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அகாஷிக்கு இன்னொரு பர்சனாலிட்டி மாதிரியான ஒரு விஷயம் அவேக்கன் ஆயிருந்திருக்கும். அந்த ஒரு ஆல்டர் ஈகோ தான் அகாஷியோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வந்து முராசகி அங்க தோக்கடிக்கவும் செஞ்சிருந்திருக்கும். தோத்ததுக்கும் முராசகி வந்து பெருசா அல்டிக்கல, தோத்துட்டுனா சரி நாளைல இருந்து பிராக்டிஸ் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா அதுக்கு அகாஷி நீ பிராக்டிஸுக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருந்திருப்பான். ஈவன் மிடோரிமா அண்ட் ரியோட்டா கிட்ட கூட உங்களுக்கும் பிராக்டிஸ் வரணுங்கிற அவசியம் கிடையாது, மேபி நம்ம மேட்ச்ல ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே எனக்கு ஸ்மூத்தா போனாலே போதுமானது. இன்னும் சொல்ல போனா எந்த மேட்ச்லயும் நம்ம டீமா விளையாடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, ஒரு டீமா இருந்து பேருக்கு ஜெயிச்சா போதுமானதுன்னு சொல்லியிருந்திருப்பானா. இந்த கலவரம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவுமனேவை திருப்பி கூட்டிட்டு வர முடியல. குரோக்கோ சோகமா கோர்ட்டுக்கு ஜிம்முக்கு வந்தா. குரோக்கோ வர வரைக்குமே அகாஷி அங்க வெயிட் பண்ணிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அவுமனேவையும் திருப்பி கூட்டிட்டு வரணும்லாம் நினைக்காத, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாமே போதுமானதுன்னு சொல்லியிருந்திருப்பானா. இது குரோக்கோக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா லைக் கொஞ்ச நாள் வரைக்குமே வந்து அகாஷி வந்து எல்லாரும் டீமா ஆடணும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பான். பட் அகாஷி வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு குரோக்கோ எதிர்பார்க்கல. யாரையும் பிராக்டிஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டியாமே என்னன்னு சொல்லி கோச் கூப்பிட்டு விசாரிக்கும் போது மேட்சை ஜெயிச்சு கொடுத்தா போதுமானது அவ்வளவுதானே, அவுமனேவை பிராக்டிஸ்க்கு வர வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை நீங்க கொடுத்ததே ரொம்ப நல்லதா போச்சு, அதுதான் பெட்டர்னு சொல்லியிருந்திருப்பான். எந்த ஒரு மேட்சோட ரிசல்ட்டுமே மாறி இருந்திருக்காது. ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் போட்டு மொத்த டீம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பானுங்க. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம ரியோட்டாவும் மிடோரிமாவும் பிராக்டிஸ்க்கு வந்துட்டே தான் இருந்திருப்பாங்களா. மிடோரிமாக்கு கடுப்பாக ஆரம்பிச்சிருந்திருக்கும், ஏன் இந்த முராசகி அவுமனேவும் பிராக்டிஸ் வரமாட்டேங்கிறானுங்கன்னு. ஒரு நாள் குரோக்கோ ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து அகாஷியுமே எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்றேன்னு கேட்க, அப்போ குரோக்கோ சும்மாதான்ட்டு ஆமா உனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு அது பிடிக்கணுங்கிற தேவையில்லையேன்னு அகாஷி சொல்லுவான். இருந்தாலும் நீ ரீசெண்டா கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது, நீ மாறினதுல இருந்தா டீமும் மாறி இருந்திருக்குன்னு சொல்ல. அதுக்கு அகாஷி இங்க பாரு தம்பி, நான் எப்பவும் மாறினது கிடையாது, எனக்கு ஆக்சுவலி 2 பர்சனாலிட்டி இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. அண்ட் இன்னும் சொல்ல போனா நான் மாறினங்காட்டி ஒன்னும் டீம் மாறல, டீம் மாறிடுச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி நான் என் பர்சனாலிட்டியை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், வெளில இருந்து நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு இனிமேல் இங்க யாரும் கிடையாது, ஆகையால் போட்டிங்கிறது நமக்குள்ளேயே தான் இருக்கு, அதனாலேயே நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம். இன்னும் சொல்ல போனா நீ ஒரு ஷேடோ தானே, உனக்கு தானே அவுமனே ஒரு லைட்டா இருக்கிறான், ஆனா அவுமனேயோட லைட்டுங்கிறது ரொம்ப பிரகாசமா இருக்கு, உன்னோட ஷேடோவையே அது கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிரும். உனக்கு வெறுப்பா இருந்தா நீ இந்த டீம்ல கன்டினியூ பண்ண, இல்லனா இங்க இருந்து கிளம்பிரு, நான் ஒன்னும் தடுக்கல அப்படின்ட்டு அங்கிருந்து போயிருந்திருக்கேன். அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.